ஆருத்ரா தரிசனத்துக்கு புராணத்தில் மூல கதை இருக்குது. அதாவது முனிவர்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு யுகத்தில் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்மளுடைய கர்மாவை செய்தாலே போதும், கடவுள் தேவையில்லைன்னு நினச்சிட்டு யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ சிவபெருமான் இவாளுக்கு பாடம் போட்டுறதுக்கு ஒரு யாச்சகராக வேடம் போட்டு அங்கே வாசலில் போய் பிக்ஷாந்தியை கேட்குறார். அப்போ வந்திருக்கிற சிவன் தெரிஞ்சு அவள் யாக குண்டத்துலேருந்து ஒவ்வொன்றா அனுப்புகிறான். அக்னி அனுப்புகிறா. அந்த அக்னி சிவனை ஒன்றும் பண்ணலை. அடுத்து பார்த்தா அந்த தீப்பிழம்பாக தன்னுடைய வட்ட வடிவத்துக்குள்ளே சுற்றி நிப்பாட்டி வச்சிடுறார். அடுத்து மான் அனுப்புகிறார், அதை அவர் ஸ்வீகரிச்சுன்றார். அடுத்து உடுக்கை அனுப்புகிறா, உடுக்கையை எடுத்து தான் எடுத்துன்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க புலி அனுப்புகிறார், அந்த புலியினுடைய தோல் எடுத்து ஆடையை அனுப்பிச்சுக்கிறார். இப்படி ஒவ்வொன்றா முயலகன்னு சொல்கிற அசுரன் அனுப்புகிறார், காலில் போட்டு மிதிச்சிடுறார். அப்புறம் மத யானை அனுப்புகிறார். மத யானையை காலை அழுத்தி பூலோகத்தில் பாதாளத்தில் அமைக்கிறார். கடைசி அந்த முனிவர்கள்லாம் சரண்டராகி அந்த சிவன்கிட்ட மன்னிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு அவளுடைய வேண்டுதலுக்கு ஏற்பட்டது தான் அந்த ஆருத்ரா தரிசனம்.